அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி மிகு காலை பொழுதிலே வலைதள வழிபாட்டிற்கு மறுபடியுமாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடவுள் கடந்த காலத்திலே நமக்கு போதுமானவராக இருந்தார். இந்த காலத்திலும் சிறப்பாக நம்மை வழிநடத்துவார். இந்த நாளிலே நாம் தொடக்கமாக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம், ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிற போது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்ற வார்த்தையின் படியாய் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வலைதள வழிபாட்டில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான நாளிலே நீர் எங்களோடு கூட இணையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையிலே நாங்கள் உறவாடக்கூடிய நாளாக இது அமைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த காலங்கள் முழுவதுமாக ஆண்டவரே, நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னுமாய் கூட கர்த்தாவே, உண்மையிலே அதிகமாய் நாங்கள் மேற்கொள்ளும்படியாய் என் உள்ளந்தரங்களை கர்த்தாவே ஆராய்ந்து அறிகின்ற கடவுள், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னிக்கும்படியாக, எங்களுடைய மீறுதல்கள் அனைத்தையும் மன்னிக்கும்படியாக, உமக்கு நேராக எங்களை சிறப்பாக வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வழிபாட்டை நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதிகள், சிந்திக்கிற திருவசனங்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அனைத்திலும் உமது அருளிலிருந்து எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வலைதள வழிபாட்டு வசதி இல்லாத ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவுறுகிறோம். அதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிதாவை எங்கும் தொழுது கொள்கின்ற காலம் வரும் என்ற வார்த்தையின் படியாய் எங்கும் எப்போதும் கர்த்தாவை நாங்கள் தொழுது கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க ஆவியிலே நாங்கள் ஒருமைப்பட உமது கரத்திலே எங்களை முற்றுமாக தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமேன். நம்முடைய வழிபாட்டுக்கு தொடக்கமாகும் ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகும். நாம் அனைவரும் எழுந்தின்று கிறிஸ்து சபை பாமாலையிலே 19வது பாமாலை, எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன் என்கின்ற பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை எண் 19. எவனமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே இடன தாருவேன். அநேக காணிக்கைகளால் உம் கோபம் மாறுவோம், நான் புண்ணிய கிரியை செய்வதால் கடாட்சம் வைப்பீரோ. பலியின் இரத்தம் வெள்ளமாய் பாய்ந்தாலும் பாவத்தை நீ வீழ்த்தி செய்து சுத்தமாய் ரட்சிக்க மாட்டாதே. நான் குற்றவாளியாகையால் என் பேரில் கோபமே நிலைத்திருந்து சாபத்தால் அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து இரட்சகர் மரித்தார், சாபத்தால் தலை குனிந்து தமாவியை விட்டார். இப்போதும் பாரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார், உம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார்.
உம்மை வணங்குவேன். என் நீதி இயேசு கிறிஸ்துவே, அவரை பாற்றினேன். நின்ற வண்ணமாக நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்கால ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நாமே நம்மை சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தினை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிவேற்று வழிவளைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தகாதவை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களை செய்த வாக்குத்தலின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திலும் துக்கப்படுகளை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு பயந்தாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெரிந்த புத்திகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாடு எங்களுக்கு சிறப்பாக அமைய, உடைய அருளை சிறப்பாக அமைய நீர் அழுதுறபடியாய் உடைய திருக்கரத்திலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே. ஆமேன். நாம் அமர்வோம். திருமறை பகுதிகள் படிக்கப்பட நாம் கேட்போம்.
படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமுறை பகுதி அது விடுதலை பயணம் பிரிவு 14 திருமொழிகள் 10 தொடங்கி 20 வரை. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரை. பார்வோன் சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் இரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் இரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமுறை பகுதி படித்தாயிற்று. கடவுளே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது திருமுறை பகுதி அது திருத்தூதர் திருப்பணிகள் பிரிவு 16 திருமொழிகள் 19 தொடங்கி 34 வரை. அப்போஸ்தலர் 16:19 முதல் 34 வரை. அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வழியில் உள்ள அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரியிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உள்காவலிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் தித்திரை திருந்தி சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுநர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கொண்டு போய்
அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசமுள்ளமாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது திருமுறை பகுதி படித்தாயிற்று. கடவுளே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி பாடம் படிக்கப்பட நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி, அது யோவான் எழுதின நற்செய்தி நூல், பிரிவு 14, திருமொழிகள் 1 துவங்கி 7 வரை. யோவான் 14, 1 முதல் 7 வரை. நான் பொது மொழிபெயர்ப்பாகிய திருவிவிலியத்திலிருந்து படிக்கிறேன். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின்பு திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. மறுபடியுமாக நாம் அனைவரும் இணைந்து ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். தோத்திரம் துதி பாத்திரா என்கின்ற பாடலை பாடுவோம். இந்த பாடல் பாடப்படுகிற பொழுது நம்மையும் நம்முடைய சந்தாக்கவர்களையும் ஆண்டவருக்கென்று நாம் ஒதுக்கி வைப்போம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்றும் உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்றும் உமக்காக. கொடுத்தீருமையும் எனக்காக, கொடுத்தீருமையும் எனக்காக. எடுத்தீரையும் உமக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் மறுத்தீரே. அலைந்த எனையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதி
துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணரே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மண்ணாயமக்கும் நீர்தானே மண்ணாயமக்கும் நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவே நீருண்டன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவே நீருண்டன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதனுகாதும் மறைவினிலே தீதனுகாதும் மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உடைய திருவசனங்களை குறித்து சிந்திக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். என்னுடைய இதயத்துடைய சிந்தனைகளை நீர் ஒருமுகப்படுத்தியரும் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகும் ஆண்டவரே. அடியனுடைய சிலுவைக்கு பின்பதாக மறைத்து உம்மை வெளிப்படுத்தும்படியாக வேண்டுகிறேன். தடைகள் யாவற்றையும் நீக்கல் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மறுபடியுமாக வலைதளத்தின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட கிறிஸ்துவை பற்றுவதே வழி என்கின்ற தலைப்பிலே உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். Believing in Christ the way. பொதுவாக உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பதாக வருகின்ற அந்த திருவசனங்கள் அல்லது அருளுரை அனைத்துமே உயிர்த்தெழுதலோடு சற்றே தொடர்புடைய பகுதியாக இருக்கும் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த அடிப்படையே தென்னிந்திய திருச்சபையுடைய கால அட்டவணையின் படியா இன்றைய நாளில் நமக்கு கிறிஸ்துவை பற்றுவதே வழி என்கின்ற தலைப்பினை நமக்கு அளித்திருக்கிறார்கள். சிறு வயதிலே என்னுடைய ஊரிலே ஒரு கைகாட்டி மரம் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த கைகாட்டி மரம் என்று சொன்னால் தெரியும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. அதாவது ஒரு 3 வழிகளோ அல்லது 4 வழிகளோ 5 வழிகளோ இருக்கின்ற ஒரு இடத்துல பயணிகள் வருகிறவர்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் சென்று விட போகிறார்கள் என்பதற்காக வழிகாட்டுவதற்காக அல்லது
ஒரு ஊரினுடைய பெயரை சுட்டி காண்பிப்பதற்காக இந்த கை காட்டி மரங்கள் இருக்கும். சின்ன வயசுல நான் பார்ப்பேன், இந்த பாதை திண்டிவனம் செல்லுகின்ற பாதை, இந்த பாதை பாண்டிச்சேரி செல்லுகின்ற பாதை, இந்த பாதை மாமல்லபுரம் செல்லுகின்ற பாதை. இப்படி எனக்குள்ளாக நான் சிறு வயதிலே இதை குறித்து நான் யோசித்து இது ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்ப்பேன். பின்பதாகவே இந்த கை காட்டி மரம் உண்மையாகவே வழி தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு, புதிதாய் வருகிறவர்களுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் அறிந்து கொண்டேன். ஒரு முறை பெங்களூருக்கு சென்று விட்டு நான் சென்னைக்கு இரவு பொழுதில் திரும்பி வந்து கொண்டிருந்தேன். அப்படி வந்து கொண்டிருக்கிற பொழுது பெங்களூரிலிருந்து வருகிற போது 2 விதமான வழிகள் இருக்கிறது. ஒசூர் வழியாக வருகின்ற ஒரு வழி இருக்கிறது, இன்னொரு வழியாகவும் நாம் வரலாம், பல்மனேர் பகுதி வழியாக வருகின்ற ஒரு வழி. நான் இந்த பல்மனேர் பகுதியாக நான் வந்தேன். அப்படி வருகின்ற பொழுது கொஞ்சம் வழியிலே சாலையை செப்பரேட்டு கொண்டிருந்தார்கள், வழியிலே பிரிட்ஜ் எல்லாம் கட்டுக் கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நாளைக்கு அந்த வேலையெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுனால நிசப்தமாக அந்த சாலை இருக்கிறது, யாரும் வருவது அதிகமாக இல்லை, போக்குவரத்தும் அதிகமாக கிடையாது. கொஞ்சம் தூரம் நான் சென்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிற பொழுது இரவு நேரத்தில் குடும்பமாக நாங்கள் வருகிறோம். திடீரென்று ஒரு இடத்துல பாதை 2ஆக பிரிகிறது. நான் சற்று முட்டுமாக பார்க்கிறேன், இது எங்கு செல்கின்ற பாதை என்று பார்க்கிற போது அங்கு சாலை வேலை பணி நடைபெற்றதுனாலே அங்கு இருக்கிற கை காட்டி மரம் அங்கு இல்லை. எந்த பகுதிக்கு நான் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுகின்ற அந்த வழிகாட்டி மரம் அங்கே இல்லாமல் இருந்தது. உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த இரவு பொழுதுல என்ன செய்வது, கொஞ்ச நேரம் நிறுத்தி விட்டு எதிர் வந்த ஒரு வண்டி நல்ல வேலையாக வந்தது. அவர்கிட்ட கேட்டேன், சென்னை போகின்ற பாதை எது என்று. அவர்கள் சொன்னார்கள், இது சென்னை போகிற பாதை, இது வேலூர் செல்கின்ற பாதை என்று சொன்னார்கள். ஒருவேளை நன்றாக வழி தெரிந்த எனக்கு, அல்லது எந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் இருக்கிற எனக்கு, எங்கு புறப்பட்டேன் எங்கு செல்கிறேன் என்கின்ற எண்ணம் இருக்கிற எனக்கு அன்றைய நேரத்திலே பல குழப்பங்களை அது விளைவித்தது. ஆனால் இன்றைக்கு யார் நம்மை நடத்துவார்கள், எப்படி செல்வது என்று இருக்கிற சூழ்நிலையில கூட கிறிஸ்து சரியான பாதையிலே நம்மை நடத்தி செல்வார் என்ற விசுவாசத்துக்கு நேராக அழைத்து செல்வதுதான் இந்த அருளுரையுடைய அடிப்படை நோக்கம். ஏனென்றால் இயேசு சீடர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார், அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். அதன் பின்பதாக எப்படி சீடர்கள் ஆண்டவருடைய பாதையில நடந்து செல்வது என்பதுதான் இன்றைய நாளினுடைய அருளுரை தலைப்பினுடைய மிகப்பெரிய ஒரு சிந்தனையாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைய நாளிலே படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி அந்த யாத்திராகமம் 14ஆம் அத்தியாயம் 10 முதல் 20 வசனங்களிலே அடங்கி இருக்கிற பகுதியை நாம் பார்க்கிற பொழுது அதிலே பல விஷயங்கள் புதைந்து கிடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் சொல்லுவேன் என்று சொன்னால், முதலாவதாக விடுதலை பயணத்திலே ஒரு புதிய வழி, the new way in the Exodus journey. விடுதலை பயணம், ஒடஸ் என்றாலே ஒரு பாதை, எக்ஸ் என்றால் ஒரு ஒன்றிலிருந்து ஒரு புதிய பாதை ஒன்று உருவாக்கம் பெறுகிறது. அதனால்தான் யாத்திராகமம் விடுதலை பயணம் என்று அதனை சொல்லுகின்றோம். அதாவது the new way in Exodus journey. யாத்திரை ஆகமத்திலே யாத்திரையிலே ஒரு புதிய ஒரு வழி அங்கே பிறக்கிறது. என்ன நடக்கிறது? எகிப்தியருடைய அடிமைத்தனத்தில் எபிரேயர்கள், இஸ்ரவேல் மக்கள் அங்கே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளிடத்திலே அவர்கள் முறையிடுகிறார்கள், கூக்குலிடுகிறார்கள். கடவுள் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த மக்களை விடுதலை செய்யும்படியாய் மோசேயை தெரிந்து கொள்கிறார். அவரும் பல்வேறு விதமான அற்புத அடையாளங்களை செய்து எப்படியாவது பார்வோனிடத்து மீட்டு வர வேண்டும் முயற்சி செய்கிறார். என்றாலும் அவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு அவர் ஓடுகின்றார். வாக்களிக்கப்பட்ட கானானை நோக்கி, பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த நாட்டை நோக்கி அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்படி செல்லுகின்ற போதுதான் வழியிலே இங்கு ஒரு பெரிய பிரச்சனை எழுப்புகிறது. குறிப்பாக விடுதலை பயணம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களிலே
பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ராயேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என நீர் எங்களை பாலை நிலத்திலே சாவதற்கு இழுத்து வந்தீர். நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடத்தில் கூறிய வார்த்தை. நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்று நாங்கள் அந்த எகிப்திலே கூறியிருக்க, பாலை நிலத்தில் செத்து ஒழிதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வது எங்களுக்கு நலமாக இருக்கும் என்றனர். நாங்கள் எதுக்கே இங்க வந்தோம்? இந்த பாலை நிலத்தில் வந்து எங்களை சாகடிப்பதற்கு அங்கு சவக்குழிகள் இல்லை என்று இங்கு அழைத்து வந்தீரா? இப்போது நான் என்னை அழைத்து வந்து பின்னாலாகவே அங்கு எகிப்தியர்கள் எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்வோனுடைய படைகள், பார்வோன் எங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். எங்களை அழிக்கும்படியாக நீங்க கொண்டு வந்தீரா? As Pharaoh drew near, the Israelites looked back, and there were the Egyptians advancing on them. In great fear, the Israelites cried out to the Lord. They said to Moses, was it because there were no graves in Egypt that you have taken us away to the wilderness? What have you done to us, bringing us out of Egypt? Is this not the very thing we told you in Egypt? Let us alone and let us serve the Egyptians. For it would have been better for us to serve the Egyptians than to die in the wilderness. நாங்கள் எகிப்திலேயே அங்கிருந்து நாங்கள் அடிமைப்பட்டு செத்து ஒழிந்திருப்போமே, நீ எங்களை ஏன் கொண்டு வந்திரு? இதுதான் உங்கள் கேள்வி. எப்படி இருக்க ஒரு தலைவனுக்கு? கஷ்டப்படுகிறார்கள் மக்கள் என்று ஆண்டவர் அவரை அழைத்து, என் மக்களை நீ பார்வோடுத்து மீட்டு எடுத்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரும் ஆண்டவர் நம்மை அழைத்தாரே என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த மக்களை அழைத்து வருகிறார்கள். அவர்களும் ஜாலியாகத்தான் வந்தார்கள். ஆனால் எகிப்தியர்கள் பின்னே தொடர்ந்து வருகிறார்கள். ஏன் என்று சொன்னால், முன்னே சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, செங்கடல் அங்கு இருக்கிறது. பின்னாலாக எகிப்தியர் படை வந்து கொண்டிருக்கிறது. எப்படியும் நாம் செத்து மடிவோம் என்கின்ற சூழ்நிலை அங்கு ஏற்பட்டு விடுகிறது. இந்த நிலையில் தான் அவர்கள், என்னை ஏன்பா இங்கு அழைத்து வந்தீர்? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிற போது இதுதான் நமக்கு பிரச்சனை. வெளியவும் போக முடியல, உள்ளமும் இருக்க முடியல. வெளியே போனா என்ன பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொண்டு திரும்ப வரப்போகிறது. உள்ளே இருந்தாலும் நம்முடைய பொருளாதாரம் என்ன, நம்முடைய உழைப்பு என்ன, வேலை வருமானம் என்ன, இப்படி ஒரு கேள்விக்குறிகள். இந்த ரெண்டு விதமான சூழ்நிலையில் தான் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் மோசே அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். அந்த நம்பிக்கை என்ன என்று பார்க்கிற பொழுது, விடுதலை பயணம் யாத்திராகமும் 14ஆம் அத்தியாயம் 13-14 வசனங்களிலே மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றும் காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாய் இருங்கள். But Moses said to the people, do not be afraid, stand firm and see the deliverance that the Lord will accomplish for you today. For the Egyptians whom you see today, you shall never see again. The Lord will fight for you, and you have only to keep still. நீங்கள் அமைதியாயிருங்கள், உங்களுக்காக கடவுள் யுத்தம் செய்வார் என்கின்ற செய்தியை அங்கு சொல்லுகிறார். இந்த மக்களாலே இதை நம்பி இருக்க முடியுமா? கடவுள் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருப்பாரா? நாம் அமைதியாக இருக்க முடியுமா? ஏன் என்று சொன்னால், உயிர் போகின்ற நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில எப்படி நாம் பிழைப்போம் என்பதுதான் அவர்கள் முன்பாக இருந்த ஒரு கேள்வியாய் இருக்கிறது. குறிப்பாக 15வது வசனம் 16வது வசனம் இந்த யாத்திராவும் 14ஆம் அத்தியாயத்தில் நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவர் சும்மா இருக்கவில்லை. ஆண்டவர் பேச தொடங்கி விடுகிறார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்?
முன்னோக்கி செல்லும்படியா இஸ்ரவேல் மக்களிடம் சொல். நீங்கள் ஏன் என்னை நோக்கி நீங்கள் அழுது கொள்ள வேண்டும்? That the Lord said to Moses, why do you cry out to me? Tell the Israelites to go forward. அவருடைய இஸ்ரவேல் மக்களே சொல், நீ முன்னே போக சொல். ஏன் அவர்கள் என்னை பார்த்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள்? ஏன் அவர்கள் அழ வேண்டும் என்பதுதான் இங்கே எழுப்பப்படுகிற ஒரு கேள்வியாய் இருக்கிறது. இன்றைக்கும் நமக்கு வாழ்க்கையில என்ன செய்வது என்று செய்ய முடியவில்லை. வலது பக்கமும் பார்க்க முடியவில்லை, இடது பக்கமும் பார்க்க முடியவில்லை. பின்னாலே திரும்பி பார்த்தால் சத்துரு வேகமாக வந்து கொண்டிருக்கிறார், நம்மை கைப்பற்றும்படியாக, நம்மை பிடிக்கும்படியாக, நம்முடைய உயிரை வாங்கும்படியாய், நம்மை துன்புறுத்தும்படியாய், நம்மை துரத்தும்படியாய், நம்மை நிர்கதியாக்கும்படியாய், எப்படியாவது நம்மை அடக்கி விட வேண்டும், ஒடுக்கி விட வேண்டும் என்கிற நிலையிலே நம்மை பின்னாக அவர் துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். முன்பதாக செல்லாம் என்றால் சமுத்திரம், கடல் இருக்கிறது. அந்த கடலிலே நம்மால் அங்கே முன்னால் செல்ல முடியாது. போனால் செத்து விடுவோம், இருந்தாலும் செத்து விடுவோம். இந்த ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போமா? வாழ்வினுடைய பல நேரங்களிலே இப்படிப்பட்ட கஷ்டமான நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட கஷ்டமான நிலையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மோசேவுக்கு இதே பிரச்சனை தான். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்லும் போது அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை எழுப்புகிறது. நீங்கள் ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? நீங்கள் முன்னோக்கி செல்லும்படியாக இஸ்ரவேல் மக்களிடம் நீ சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையிலே அவர்கள் நடந்து செல்வார்கள். இதெல்லாம் நடக்குமா? You lift up your staff and stretch out your hand over the sea and divide it, that the Israelites may go into the sea on dry ground. இஸ்ரவேல் மக்கள் வெட்டாந்தரையிலே நடந்து செல்லும்படியாய் உன் கோலை எடுத்து உயர்த்தி கடல் மீது நீட்டு, அது இரண்டாக பிரியும்படியா நீட்டு, அதை பிரி என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் மோசேவுக்கு? ஏதோ நீங்கள் பாம்பு எடுத்தீர்கள், கயிறு போல தெரிந்தது, இதையெல்லாம் நான் செய்தேன், இப்போ இந்த கோலை இதற்கு தானா கொடுத்திருக்கிறீர்கள்? இவ்வளவு பெரிய கடல் நீர் என்னுடைய கோலை நீட்டும் போது அது வெட்டாந்தரையமாக மாறுமா? ரெண்டு பக்கமும் வழிவிட்டு அது போகுமா என்பதெல்லாம் இந்த மோசேக்கு கேள்வியாக இருந்திருக்க கூடும். ஆனால் இங்கு நடைபெற்ற விஷயம் என்ன என்றால், அவ்விதமாக மோசே அங்கு அவருடைய கோலை நீட்டுகின்ற பொழுது அது அப்படியே விலகுகின்ற, தண்ணீர் விலகி செல்கிறது. செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த ரெண்டு பக்கமும் தண்ணீர் நிற்க இஸ்ரவேல் மக்கள் அந்த காற்றின் மூலமாய் அது ஓரமாய் ஒதுங்குகின்ற சூழ்நிலையிலே அவர்கள் நன்றாக நடந்து போய் அந்த செங்கடலை தாண்டி போனார்கள். அது மட்டும் இல்ல, இவர்கள் செங்கடலை தாண்டி போனார்கள். பின்பதாக பார்வோரும் அந்த வழியாக வந்திருக்க வேண்டும். அவர் வரும்போது அது திரும்பவும் பழைய நிலைக்கு வந்துவிட்டது. ஆண்டவர் நம்மை பார்த்து இதுதான் இப்பொழுது கேட்கிறார். பாதை இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எந்த பக்கமும் செல்ல முடியவில்லை நினைக்கிறீர்களா? எது நம்மை அதிகமாய் அழுத்தி கொண்டிருக்கிறான், நம்மை பழிவாக துடித்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இப்படி ஒரு சிந்தை வருகிற போதுதான் செத்து போயிருக்கலாம் என்று நினைப்போம். நாம் அங்கே இருந்திருக்கலாம் என்று நினைப்போம். இந்த இடத்திற்கு வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கானான் நாட்டுக்கு நான் போக வேண்டும் என்று ஏன் நான் ஆசைப்பட்டிருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். பல உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்றால் பல கஷ்டங்களை கட்டாயம் நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். கடினப்பாடுகளை நாம் தாங்கிக் கொண்டு தான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட கடினப்பாடுகள் மத்தியிலே அழுகின்ற வேளையிலே ஆண்டவரும் நம்முடைய அழுகுறலை கேட்டு அவர் நம் மீது இறங்குகிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஏன் அழ வேண்டும்? Why do you cry out to me? இன்றைக்கு யார் யார் என்னென்ன கஷ்டத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய கண்ணீரின் காரணத்துக்கு நிச்சயமாய் கடவுள் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். செங்கடல் உங்களுக்கு முன்பதாக நின்றாலும் கூட
அதை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் தலைமைத்துவ பண்புகளையும் மோசே என்ற இறைவாக்கினர் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது, இந்த இரண்டாவது வழி இயேசுவிலே ஒரு புதிய ஒரு வழி, the new way in Jesus. இந்த புதிய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது யோவான் 14ஆம் அத்தியாயம் 6வது வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. Jesus answered, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. என்னை அன்று யாரும் தந்தையிடத்தில் வர முடியாது. இதை எப்போ சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம், இந்த 3 அத்தியாயமும் நாம் பார்க்கிற பொழுது இவைகள் அனைத்துமே அது ஒரு அதாவது பிரிவு உபசார பேச்சாக அது அமையும். அதாவது நான் பிரிந்து செல்கிறேன், பிரியாவிடை பேசுகின்ற அந்த ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். பிரியாவிடை தருவார். எப்படி தருவார் என்று சொன்னால், நான் இங்கே இருக்கிறேன், வாழப் போகிறேன், கொஞ்ச நாள்ல மரித்து போவேன், நான் இங்கே போகிறேன், பிதாவிடத்தில் போகிறேன், உங்களையும் நான் அழைத்து செல்வேன், இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக என்றெல்லாம் அங்கே சொல்வார். அப்படிதான் அந்த பகுதி அமைந்திருக்கும். இந்த இடத்தில் தான் தோமா அவர்கள் ஒரு பெரிய உண்மையை எடுத்துரைக்க வைப்பார்கள். அதாவது இந்த நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிற என்பது இந்த ஐ அம் சேயிங் என்று சொல்லப்படுகிற நானே மொழிகள் என்று சொல்லப்படுகிற அந்த மொழிகளிலே ஒரு மொழி. இந்த நானே என்று சொல்லுகிற போது இந்த நானேவுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு தொடர்பு உண்டு. குறிப்பாக இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே வெளியே கொண்டு வருவதற்காக மோசேவை கடல் அழைக்கிற போது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும்போது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்வார். யாவே என்கின்ற பெயரை எடுத்து உரைப்பார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன், I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த நானே என்று சொல்லும் போது கிரேக்கத்திலே எகோ ஐமி என்று பொருள். அதாவது எகோ ஐமி என்று சொன்னால் I am, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஆக இந்த நானே என்று நான் என்று சொல்லப்படுகிற ஐ, நானே ஆயம் என்று சொல்லுவது, நானே வழியும் சத்தியம், நானே என்று சொல்லுகிற போதெல்லாம் எதை சொல்லுகிறது என்றால், பழைய ஏற்பாட்டிலே கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களோடு இருந்தது போல இப்போதும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு பயணங்கள் தடைபடாமல் எப்படி அவர்களை வழிநடத்தி சென்றேனோ அதே விதமாக இந்த புதிய ஏற்பாட்டு பயணத்தில் நான் உங்களோடு கூட துணை நிற்கிறேன் என்பதை சொல்லுகின்ற ஒரு பகுதியாகவே இது அமைந்திருக்கிறது. இதைத்தான் தோமா அவர்கள் எடுத்து சொல்றார். தோமா எப்பவுமே நல்ல ஒரு ஹானஸ்டா ஒரு கொஸ்டினை கேட்டார் இந்த இடத்துல. என்ன என்றால், எப்போதும் அவர் கேட்கிற அந்த கேள்விக்கு ஒரு அழகு இருக்கும். அந்த கேள்வியினுடைய ஊடாக இருக்கின்ற பதிலும் கூட இந்த உலகத்துக்கு பல உண்மைகளை எடுத்து சொல்லும். எதுக்காக நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் இவர் சொன்னார் என்பதற்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்க எங்க போறீங்க அதை சொல்லுங்க. முதல்ல நீங்க எங்க போறீங்கன்றது எங்களுக்கு தெரியாது. நான் தெரியாதப்ப நான் போறேன், உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தப்படுத்த போறேன், நீங்க வந்துருவீங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, எங்க போறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்படி சொல்லும் பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பப்படுகிறதோ அப்போது தெளிவான பதில்கள் கிடைக்கும். வாக்கிங் இன் த வேஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வழியிலே நடப்பது என்பது மிக மிக முக்கியம். எங்க போகிறோம், எந்த இடத்துல செல்லுகிறோம் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ பற்றுமை. இங்கு கண்ணை மூடுகிறோம், அங்கு கண்ணு திறப்போம். இது கிறிஸ்தவ விசுவாசம். ஏதோ இந்த உலகத்தில் வந்தோம், வாழுகிறோம், சென்றோம் என்று அல்ல. ஏதோ ஒரு விஷயங்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயலாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். இந்த யூத சமயமே அதைத்தான் போதித்துக் கொண்டிருக்கிறது. The Jewish religion teaches that man should always walk in the ways of God only.
கடவுளுடைய பாதைகளிலே மட்டுமே நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த யூத சமயம், இந்த யூத வழி நெறிமுறைகள் எல்லாருக்கும் எடுத்து உரைக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இணைச்சட்ட உபாகம் 5ஆம் அத்தியாயம் 5:32-33 வசனங்களிலே, ஆகவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றை நிறைவேற்றுவதிலே நீங்கள் கருத்தாயிருங்கள். வளமோ இடமோ விலகி நடக்க வேண்டாம். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய எல்லா வழிகளிலும் நீங்கள் நடவுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள். அது உங்களுக்கு நலமாகும். நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டிலும் நெடுநாள் நீங்கள் வாழ்வீர்கள். அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை இங்கே இணைச்சட்ட நூல்ல உபாகம் நூல்ல பார்க்கிறோம். வலது பக்கமா இடது பக்கமா, எந்த பக்கம் போவாதீங்க. அதுதான் ஜூவிஷ் ரிலிஜன்ல சொல்றது. நீங்க வாக்கிங் இன் த வேஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வழியிலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டாம். இதைத்தான் அவர் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடவுளுடைய வழி என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது மற்றும் இறைவாக்கினர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சங்கீதம் 32:8 நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். நீ என்ன பாதையில எந்த வழியில நடக்க வேண்டும், இந்த கையை பிடிச்சி நடக்க வைக்கிறது இதுதான். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எப்போதும் ஆண்டவருடைய அந்த கையை பிடித்து கொண்டு அவர்கள் நடப்பார்கள். அது என்னென்றா ஆண்டவர் விட்டு போகக்கூடாது. எனவேதான் மற்ற நாடுகளில் ஆட்சி நடைபெற்றதற்கும் இஸ்ரேலில் ஆட்சி நடைபெற்ற வித்தியாசம் உண்டு. இஸ்ரேல் மக்கள் எப்போது ராஜாவை பெற்று ஆட்சி புரிவது கிடையாது ஒரு பக்கம், மாறாக அவர்கள் தீர்க்கதரிசியை நம்பி வாழ்ந்தார்கள். என்ன ஆண்டவர் சொல்றாரு கேளுங்க, கேட்டு சொல்லுங்க, அவர் கேட்டு சொல்வாரு. அததான் இவங்க என்ன செய்வாங்க, பின்பற்றி நடப்பார்கள். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை வழங்குவேன். கிறிஸ்துவனுடைய பற்றுமைகள்ல நடக்க வேண்டும், அதுதான் இன்றைக்கு தலைப்பு. அந்த அடிப்படையில அந்த வழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா இறைவாக்கினர் நூல் 43ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனத்தின் அடிப்படையில நாம் பார்க்கிற போது, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்போதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியிலே நீரோடைகளை நான் தோன்றச் செய்வேன். வறண்ட நிலத்திலே நான் நீர் பாதை ஒன்று அமைப்பேன், அங்கே பால்வெளியிலே உங்களுக்கு நீரோடைகளை நான் தோன்ற செய்வேன். அதாவது ஒன்றுமே நடக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியினை நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏனென்றால் ரோமர் 3ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்தின் அடிப்படையில, பிகாஸ் காட் இஸ் ட்ரூத், ஆண்டவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார், மாற மாட்டார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யோவான் 17:17 விதனை சொல்லுகிறது, the word of God are also true, கடவுளுடைய வார்த்தையும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. அதனால இயேசு பிலாத்து முன்பாக நிற்கிற பொழுது அவர் சொன்னார், Jesus told to Pilate that he has come to bear witness to his truth, அவருடைய உண்மைக்கு சான்று பகரும்படியாக நான் வந்தேன் என்று யோவான் 18ஆம் அத்தியாயம் 37ஆம் வசனத்துல சொல்லுகிறார். இயேசு 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களிலே இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக நீங்கள் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னால் அவர்தான் இந்த உண்மை. இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொண்டால் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று நாம் பழைய மொழிபெயர்ப்பில் படிக்கிறோம். உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலையை அளிக்கும். If you hold to my teachings, you are really my disciples. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் எனக்கு சீடர்களாய் இருப்பீர்கள். Then you will know the truth. அப்போது நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள். The truth will set you free. அந்த உண்மை சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதுதான் இன்றைக்கு நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வழியில நடக்கிறோம் என்றால் எப்படி
ஆண்டுடைய சத்தியத்தில் நடக்க வேண்டும். ஆண்டுடைய பாதை எப்படி தெரியும்? இந்த திருமறையின் வாக்கியங்களிலே ஆண்டுடைய பாதை நமக்கு தெரியும். இந்த ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டு நடக்கிற போது அவருடைய பாதையிலே நாம் நடக்கிறவர்களாக இருப்போம். ஒரு அருமையான கதாசிரியர் ஒன்று சொல்லுகிற போது, ஒரு அன்புக்காக ஒரு காதல் கதையை குறித்து சொல்லுகிற போது அவர் இதை அழகாக விளக்க முற்படுகிறார். அதாவது, when I have looked into your eyes, I have realized what life is. உன் கண்களை நான் பார்க்கிற பொழுது வாழ்க்கை என்ன என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்கிறார். When I have looked into your eyes, I have realized what life is. நான் உன்னை நுற்று நோக்குகின்ற பொழுது வாழ்க்கை என்ன என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆக அன்பு என்பது வாழ்வை கொடுக்கிறதாக இருக்கிறது. பேதுரு கூட இயேசுவை நோக்கி பார்க்கிற போது கடல் மீது சாதாரணமாய் நடந்து சென்றார். உண்மை வாழ்வை பெற்றுக் கொண்டார். எப்போது அவரை விட்டு இந்த பார்வை விலகுகிறதோ அப்போது அவர் வீழ்ந்து போகிறேன், அமிழ்ந்து போகிறேன் என்று சொன்னார். ஆக இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்விலே இந்த உயிர்த்த இந்த கிறிஸ்துவை எப்படியாவது பற்றி வாழுகின்ற அந்த வாழ்க்கையை வாழ அவருடைய வழியிலே செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது the new way in the suffering, பாடுகளின் மத்தியிலே ஒரு புதிய வழிமுறையை பார்க்கலாம். கடினமான ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் இங்கே சீடர்கள். யார்? பவுலும் சீலாவும். இயேசுவுக்காய் ஊழியம் செய்யும்படியாய் சென்றவர்கள் பாடுகளின் மத்தியிலே அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அத்தியாயம் 22 முதல் 24 வசனங்களிலே, உடனே மக்கள் திரண்டெழுந்து அவர்களை தாக்கினார்கள். நடுவர்கள் அவருடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்கள் நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு ஒரு கட்டளையிட்டார். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர்களை உச்சரையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுவரத்திலே உறுதியாய் மாட்டி வைத்தனர். இங்க Paul and Silas were imprisoned at Philippi. பிலிப்பு பட்டணத்திலே அவர்கள் சிறைச்சாலையிலே அவர்கள் உள்ளே போடப்பட்டார்கள். சிறைச்சாலையிலே வெளியே அங்கிருக்கிற அன்பர்கள் தங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உள்ளே இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள்? They praised God through song and prayers. ஜெபத்தினாலும் பாடலினாலும் அவர்கள் கடவுளை மாட்சிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்க. இவனை போட்டு ஜெயில போட்டா இவன் அமைதியா இருப்பான். இவன் ஜெயில போட்டா இவனுடைய எல்லாவித குற்றங்களும் அடங்கிவிடும், இவனுடைய எல்லா திமிரும் அடங்கிவிடும் நினைக்கிற போது அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட கடவுளை நோக்கி பாடி அவர்களை துதித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒருவரை கட்டிவிட்டால் அவருடைய எல்லா வளர்ச்சிகளும் வளமைகளும் அவருடைய எழுச்சிகளும் அப்படியே அடங்கிவிடும் என்று ஒருபோதும் நான் நினைக்க கூடாது. அது மடமைத்தனம். எந்த ஒரு மனிதனையும் சிறைச்சாலையோ அல்லது கட்டப்படுகிற சூழ்நிலையிலோ அல்லது ஒடுக்கப்படுகிற நிலையோ ஒரு மனிதனை அடக்கி வைக்க முடியாது. இன்றைக்கு சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை அடக்கி ஆளுகை செய்தார்கள் ஒரு காலகட்டத்தில். ஆனால் அந்த அடிமைத்தனம் எத்தனை நாட்கள் நிலைத்தது? வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள், அடிமைத்தனத்தை வைத்தார்கள். அது எத்தனை நாட்கள் நிகழ்ந்தது? கொஞ்சம் காலம்தான் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை. ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் ஆட்சியினுடைய வல்லமையினாலும் ஒருவரை அடக்கி ஒடுக்கி விட வேண்டும் என்று நினைப்போம் என்று சொன்னால் அது உண்மையாக ஒரு முட்டாள்தனம் என்றுதான் நான் சொல்வேன். அங்கே பவுலும் சீலாவும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சிறைச்சாலையிலே கடவுளை நோக்கி ஆடி பாடி அவர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இங்குதான் துன்பத்தின் நடுவிலே பாடுகளின் நடுவிலே கடவுள் எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அத்தியாயம் 26வது வசனத்துல திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன, அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. நான் பல முறை எண்ணி பார்ப்பேன், இந்த
சுனாமி ஒருமுறை வந்தது, அது பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது. தானே புயல் வந்தது, வர்தா புயல் வந்தது. ஒவ்வொரு புயல்களும் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்தன. அதே விதமாக ஆற்று வெள்ளம் வந்தது, அது ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு நாம் கொரோனா இது வந்திருக்கிறது. இந்த நோய் தொற்று ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பாட்டு வெளியே போவது, இஷ்டம் போல சுத்துறது, நேரம் காலம் பார்ப்பது கிடையாது, எந்த நேரம் உழைத்து கொண்டிருப்பது, அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது கிடையாது, முண்டி அடித்து கொண்டு பஸ்ஸில் ஏறுவது, அடுத்து இப்படி அப்படிமாக இடத்தை பிடிப்பது, இப்படி போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் மாறி இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமான தளர்வுகள் சொல்லுகிற போது விதிமுறைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். பஸ்ஸில் இவ்வளவு பேர் தான் பயணிக்க வேண்டும், ஒருவர் நிற்கிறார் என்றால் அடுத்தவர் நிற்கிறார் என்றால் 6 அடி இடைவெளி இருக்க வேண்டும். இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். இதைத்தானே நாம் செய்யவில்லை, இதைத்தானே செய்யாமல் நாம் சென்று கொண்டிருந்தோம். ஒருவரை ஒருவர் முண்டி தள்ளுவது, ரேஷன் கடைகளில் அப்படியே வெத்தலை கட்டுகளை போன்று நாம் இணைந்திருப்பது, இப்படி பல விஷயங்களை இன்றைக்கு நாமவே நம்மை கட்டுப்படுத்தவில்லை என்றால் எதையும் சாதிக்க முடியல. அரசாங்கம் என்ன பண்ணாங்க, சொல்லி பார்த்தாங்க, அப்புறம் என்ன கட்டுப்பாடில் விதித்தார்கள், காவலில் வைத்து அடித்து துன்புறுத்தியும் பார்த்தார்கள். பின்பதாக இப்போது என்ன நடந்திருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள் வந்திருக்கிறது. நீங்களாக போய் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நீங்களாக போய் உங்களுக்குள்ளாய் கட்டுப்பாடை விதித்துக் கொள்ளுங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, கட்டுப்பாடுகள் என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டும். கடமை உணர்வு என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டும். யாரும் நம்மை பலவந்தப்படுத்தி ஒருவரை கட்டிவிட்டு ஒருவரை ஒதுக்கி ஒருவரை அடக்கி கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய விபரீத விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். ஒரு பொருளை அழுத்த அந்த பொருள் வெடிக்க ஆரம்பிக்கும். ஆக இந்த இடத்துல நான் பார்க்கிற போது இதைத்தான் நடக்கிறது. இவர்கள் எப்படியாவது சிறைச்சாலை வைத்து அடக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆடி பாடி துதித்தார்கள். ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தினுடைய அடித்தளமே அதிர்ந்து போகிறது. The foundation, அதுதான் முக்கியம். The foundation, அது அலை அங்கே அகற்று போய்விடு. The basement of the prison has shock. The basement of the prison has shook. அது அப்படியே அதிர்ந்து விட்டது. இந்த அடித்தளமே அதிர்ந்து விட்டது. All the doors have been opened. எல்லாம் திறக்கப்பட்டு விட்டது. இந்த விதமான ஒரு troubles, ஒரு தொல்லை, இங்க ஒரு புதிய வழி, a new way is being opened in front of Paul and Silas. இப்படி ஒரு அதிர்வுகள் ஏற்படுகிற பொழுது இந்த எக்ஸ்ப்ளோர் ஆகப்படுது, ஒரு புதிய வழியை திறக்கிறது. அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எங்கே ஏற்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு புதிய வழிமுறை திறக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வழிதான் இவர்களுக்கு திறந்தது. அந்த சிறைச்சாலை கதவுகள் அகன்று போன, விலங்குகள் எல்லாம், செயின்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இவர்கள் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுனே அப்போஸ்தலர் 16ஆம் அத்தியாயம் 29-31 என்ன நடக்கிறது, சிறைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்து ஓடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியவற்றின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று சொல்கிறார். ஜெயிலர் என்ன நினைக்கிறார், ஜெயில் வார்டன் என்ன பண்றாரு, இப்படி நடந்து கதவெல்லாம் உடைஞ்ச உடனே கொஞ்ச நேரம் நிதானித்து சுதாரித்துக் கொண்டு, ஐயோ இந்த சிறை கைதிகளை அதிகமாய் பத்திரமாய் பார்த்து கொள்ள சொன்னார்களே, எங்கே போனார்கள் தேடுவதற்குள்ளாக அவர்கள் அங்கே தான் இருக்கிறோம் என்று அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவருக்கு ஆச்சரியம். எப்போதுமே அடக்குமுறை ஒடுக்குமுறை வருகிற போது நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருங்கள், ஆண்டவரை பாடி துதித்து கொண்டிருங்கள், ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வையுங்கள். கட்டுகள் அகன்று போகும். உங்களை ஒடுக்க நினைத்தவர்கள், ஒடுக்குவதற்கு ஆளாக பயன்படுத்தப்பட்ட நபர்கள் உங்கள் காலிலே வந்து விழுவார்கள். அவர்கள் வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும், தவறு செய்து விட்டேன், நான் அடுத்து மீட்படைய என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் புலம்புவார்கள். இது உங்களுடைய வாழ்வின் அனுபவமாக எப்பொழுதும் அமையும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக அன்புக்குரியவர்களே,
உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வழியாக, அந்த பற்றுமை வழியாக நாம் மீட்பை பெறும்படியாக அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை பற்றி வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, கிறிஸ்துவை பற்றுவதே வழி. Believing in Christ is the way. அந்த வழியின் அடிப்படையில யாத்திராகம நூலிலிருந்து அந்த விடுதலை பயணத்திலே ஆண்டவர் எவ்விதமாக மோசே மூலமாக அங்கே செங்கடல் தடுப்பு இருக்கிற போது அதிலே வழியை ஏற்படுத்தினார். இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால இல்லாமல் நீங்கள் கடவுள் தந்தை இடத்திலே வர முடியாது, என்னை பின்பற்றுங்கள், என் வழிகளை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் பெற்று அவர் என்ன சொன்னார் அதோடு நடந்து வழியை, புதிதான வழியை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிற போது பாடுகளின் மத்தியிலே வழியே இல்லை. இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிற போது எல்லாம் உடைந்து போனது. ஆனால் இவர்கள் செல்லவில்லை, மாறாக இவர்களை கட்டுவித்தவர்கள் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். பெரியோரே, மீட்படைய விடுதலை செய்ய கட்டப்பட்டவர்கள் யார் இவர்களை கட்டுவித்தார்களோ அவர்களை விடுதலை செய்ய வேண்டிய உன்னத பொறுப்பினை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மீட்படைய வழியை கேடுகிறார்கள். நாங்கள் மீட்பின் வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான் மீட்பின் வழி. அவரிடத்தில் சென்று நீங்கள் பாவ மன்னிப்புக்கு மனம் திரும்பலுக்கேற்ற மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்கின்ற அந்த கிறிஸ்தவ பற்றுமையை இங்கே எடுத்து வைக்கிறார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட தடைகள், போராட்டங்கள் இருந்தாலும், செங்கடல் போன்ற போராட்டங்கள் வந்தாலும் நாம் எதிர்த்து அதை செல்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் அவர் நம்முடைய கூக்குரலை, நம்முடைய அழுகையை கேட்டு பாதைகளை நமக்கு திறப்பார். ஆண்டவராக இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் கண்டு அவர் நமக்கு பாதையை செவையாக்கி கொடுப்பார். பாடுகள் வரும். புதிய பாதைகளை கண்டுபிடிக்கிற போது நிச்சயமாக பாடுகள் வரும். அந்த பாடுகளை சரியாக நாம் மேற்கொள்வோம் என்றால், ஆண்டவரிடத்தில் ஆடி பாடி புகழ்ந்து ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைப்போம் என்றால் புதிய பாதைகள் திறக்கும். எவர்கள் நம்மை ஒடுக்கினார்களோ அவர்கள் நம் காலிலே விழக்கூடிய நிலை ஏற்படும். கடவுள் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தந்து வழிநடத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவுடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாக அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தீர் சுவாமி. கிறிஸ்துவ பற்றுமை, உண்மையிலே சார்ந்திருக்கிற அந்த வழியை தெரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள உமது அருளை எங்களுக்கு தரும்படியாய் உமது திருக்கரத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமென். செய்தியை கேட்ட நாம் நம்முடைய பற்றுமையை அறிக்கை செய்யும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை பக்தி வினயத்தோடு நாம் அறிக்கை செய்வோம். பக்கம் 15. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவருந்து எழுந்தினார். மரணத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய தேவனை உலகாசிரியை பெற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சிலவற்றை அறிவிப்பாக உங்களுக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். ஒருவேளை நாளைய தினத்திலிருந்து மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வருடம் நாங்கள் ஆயர்கள் விடுப்பு எடுப்போம். அவ்விதமாக ஆண்டு விடுப்பினை எடுக்க இருக்கின்றேன். இந்த கொரோனா காலங்கள் இருப்பதினாலே இந்த தனிமைப்படுத்துகிற சூழ்நிலையிலே வெளியே செல்ல முடியாமல் இருக்கின்றேன். என்றாலும் நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக, குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து CSI மாம்பலம் குருசேகரத்திற்கு நான் புதிய ஆயராக பொறுப்பேற்க இருக்கின்றேன். மாறுதல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் மாம்பலம் CSI ஆலயத்தினுடைய ஆயராக பொறுப்பேற்க இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுகாலம் நீங்கள் கொடுத்த அனைத்து உதவிகளுக்காக, ஒத்தாசைகளுக்காக, ஒத்துழைப்புக்காக மிகுந்த நன்றியை நாங்கள் குடும்பமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து
கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 131வது கீர்த்தனை, நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடல் பாடப்படுகிற போது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கென்று ஒதுக்கி வைப்போம். கீர்த்தனை எண் 131. நீயுனக்கு சொந்தமல்லவே
ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்துக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உண்மை செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றத்திற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சூழல் பேசிக்க பண்ணாமல் தீமண்டங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்துள்ளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியும், நீர் தெரிந்த உடைய ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்திரலும். தேவர் இல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொரு இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தை விரும்புவாகி கடவுளே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய்சுயாதீனம். தேவரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளை வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காய் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமைத்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளும் வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் ஒரு பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்போது செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுநர் நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தினை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, ஆபாத்திரான நமது அடியாராக எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவர்கள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிற்றிற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபை எத்தனைகளுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயங்களாய் இருக்கவும், எங்களை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளாம் முன்பாக பரிசுத்தம் நீதிமாய் நடக்கவும், எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினால் நம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும், தேவன் செய்த போக நல்லவற்றை உணர்ந்து கொள்ளும் உணவை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமை சதா காலம் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ உள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்ய வேண்டும் வாக்குகள் இருக்கிறதே. கர்த்தாவே, முதலியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்போது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டோம். ஆமேன். தொடர்ந்து நாம் வேண்டுதல் செய்வோம். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய திருவுருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவரை உள்ளத்தில் ஏற்று நாங்கள் செயல்படும்படியாய் உண்மையாய் உலகத்திற்கு செல்லுகிற பொழுது ஆண்டவரே, இது எங்களுக்கு உந்துவசையாக அமைய நீர் அழுதரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல்வேறு பிரச்சனைகள் போராட்டங்களோடு இருக்கின்ற ஆண்டவருடைய திருச்சபை அன்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டுமாக இந்த பிள்ளைகளுக்கு நீ போதுமானவராக இருந்தீர். எல்லாவித நிலையிலும் கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அடுத்து என்ன விதமாக ஆண்டவரே எதிர்நோக்கு செல்ல இருக்கிறது எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் கர்த்தா உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உயர் படிப்புக்காக, நுழைவுத் தேர்வுக்காக, தகுதி தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாவித மன தைரியத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொது தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற 10ஆம் பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். 11ஆம் வகுப்பு ஆண்டவரே கடைசி தேர்வு எழுத முடியாமல் இருந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றையும் சிறப்பாக இந்த பிள்ளைகள் எழுதி முடிக்க ஆண்டவரே வாய்ப்புகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நோயினாலே வாடிக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உலகெங்கும் கர்த்தாவே பல்வேறு பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் வேண்டுகிறோம். சுவாமி கர்த்தர், நீர் அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை, பரிபூர்ணமான விடுதலையை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை அன்றி எங்களுக்கு வேறு வழியே இல்லை. சுவாமி, நீர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மாலே முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று திருமலை வாசிக்கிறோம். நீர் கர்த்தாவே, இந்த பிரச்சனையான நேரத்தில் ஆண்டவரே மனதுருக்கமாய் ஆண்டவரே
பிள்ளையுடைய கூக்குரலை கேட்டு அவளுக்கு இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இஸ்ரவேலின் கூக்குரலை கேட்கின்ற கடவுள் இந்த பிள்ளையுடைய கூக்குரலை ஆண்டவரே நீ கேட்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தியாகத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காய் வேண்டுகிறோம் சுவாமி. செவிலியர்களுக்காய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அநேக பணியாளர்களுக்காய் வேண்டுகிறோம். சுகாதாரம் சார்ந்த பணியாளர் ஒவ்வொருக்காய் நாங்கள் வேண்டுகிறோம். அரசு எடுக்கின்ற முயற்சிகளுக்காய் வேண்டுகிறோம். அமைச்சர்கள் எடுக்கிற முயற்சிகளுக்காய் வேண்டுகிறோம். துறை எடுக்கின்ற முயற்சிகளுக்காய் வேண்டுகிறோம் சுவாமி. நாட்டின் பிரதமர் எடுக்கின்ற முயற்சிகளுக்காக, முதலமைச்சர் எடுக்கிற முயற்சிகளுக்காய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அத்துணை முயற்சிகளும் ஆண்டவரே கைகூடி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சுவாமி அநேகம் பிள்ளைகள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய திருச்சபை அன்பர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பேராயர்கள் உதவி செய்து வருகிறார்கள். ஆண்டவரே இப்படியாய் பல்வேறு நிலையிலே கர்த்தாவே உதவிகள் பெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அன்றைய பிள்ளையுடைய நலன் கர்த்தாவே சிறப்பாக அமைய நீ வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுது கர்த்தாவே பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஆண்டவரே வேலைக்காரனை போல நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. எப்பொழுது இந்த பிரச்சனை எங்களுக்கு தீரும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நீர் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் ஐயா. உம்மை அன்றி கர்த்தாவே எங்களுக்கு வேறு வழியே கிடையாது சுவாமி. நீர் இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக, நீர் இந்த பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எத்தகைய தவறாக இருந்தாலும் சுவாமி, எத்தகைய பாவமாக, எத்தகைய மீறுதலாக இருந்தாலும் ஆண்டவரே தயவாய் மன்னித்து கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஒரு விடுதலையை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே உடைய மீட்பின் திட்டத்துக்கு நேராக எங்களை நாங்கள் ஆண்டவரே வழிநடத்தி செல்லப்பட ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே விதமாய் கர்த்தா ஊர் பயணங்களை மேற்கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இருக்கிற இடங்களிலே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும். வீட்டுக்கு வர முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற அருமையான ஒரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா வித உதவிகளும் ஒத்தாசையும் பரத்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவ்விதமாகவே கர்த்தாவே அந்த தூர இடத்துல படித்துக் கொடுக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அயல்நாட்டு தங்கி எங்களுடைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீ நல்ல சுவாமி பாதுகாப்பா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். என்னுடைய அன்பான குடும்பங்கள் அயல்நாட்டில் தங்கி இருக்கிறார்கள். ஆண்டவரே தூர இடத்துல இருந்தாலும் கர்த்தாவர்களுக்கு நீ பாதுகாப்பா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொலை இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீ பாதுகாப்பை தரும்படியாக, நோயினுடைய எந்த தொற்றும் அணுகாதபடி கர்த்தரை வழிநடத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே விதமாக சுவாமி திருமணம் கர்த்தாவே தடைபட்டு போன பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காய் ஆயத்தமாக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகியும் பல ஆண்டுகளாய் குழந்தை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் இந்த பிள்ளைகளுடைய எல்லா கூக்குரலையும் கேட்டு ஆண்டவரே விடுதலை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வெயில் காலத்திலே சுவாமி ஆண்டவரே வெயிலின் கொடுமையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே பாதிப்பிலிருந்து இந்த விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே சுகமாய் ஆண்டவரே கர்த்தர் அமையும்படியாக நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பின் திட்டத்தில் எங்களை சிறப்பாக நீர் வழிநடத்தும் சுவாமி. இந்த உயிர் திருநாளுக்கு பின்வருகின்ற அனைத்து நாட்களும் ஆண்டவரே சிறப்பான நாட்களாக எங்களுக்கு அமைய உடைய அருளை எங்களுக்கு தரும்படியாய் உடைய திருக்கரத்தை எங்கள் முற்றுமாக தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமேன். தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் புத்திரராகிய ஆவியின் உறவும் எந்த நாளும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். நிறைவு பாடலாக அதிசயங்கள் செய்கிறவர் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். கடவுளை ஆசீர்வதிப்பாராக. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நாம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆவியானே என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியானே என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே செல்ல கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து
அனைத்து வழிபாடுகளும் வலைதளத்திலே நமக்கு அமையும். எனவே அடுத்த அறிவிப்பு வருகின்ற வரை வலைதள வழிபாட்டுக்காக நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு நீங்கள் காத்திருக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதுகாலம் நீங்கள் கொடுத்து வருகிற அனைத்து ஒத்துழைப்புக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து வழிபாடுகளும் வலைதள வழிபாடாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு வலைதளத்திலே என்னோடு கூட இணைந்திருக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.